கொடுக்கப்பட்ட பைபிள் வேர்ட்ஸ் வந்து யோபு 40வது அதிகாரம் 4வது வசனம். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். இப்படியா யோபு வந்து இந்த அதிகாரத்துல சொல்றாரு. கர்த்தர் வந்து யோபுக்கு உத்தரமா அவர் பேசுறாரு. அவர் பேசுறத யோபு வந்து இப்படியா நான் வந்து நேசன்னு சொல்லி அவர் வந்து இந்த வார்த்தை வந்து யோபின் மனமாற்றத்துக்கு அப்புறம் வந்த வார்த்தை இது. இது நமக்கும் சேர்த்துதான். நம்ம எல்லாருக்குமே மனதளவிலும் உடலளவிலும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனாலும் அதற்கு எல்லாம் தீர்வு வந்து இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து தேவன் ஒருவரே. அவர் தான் அதை சரி செய்ய முடியும். நமக்கு நேரிடுற எல்லா சோதனையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர் வந்து தேவன் ஒருத்தர் தான். சர்வ வல்லவர் என்றால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தர முடியும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு. சோதனையில விசுவாசம், நம்பிக்கை நமக்கு தேவை. தேவன் பேரில் நம்ம குற்றம் கண்டுபிடிக்காதபடிக்கு நமக்கு நேரிடும் காரியங்கள், சூழ்நிலைகள், அணுதின நிலவுகள் எல்லாம் நம்ம தப்புன்னு நினைக்காம எல்லாமே நேர்த்தியா நீங்க செய்றீங்க ஏசப்பா, தேவனிடத்துல அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அப்படியா இந்த இடத்துலயும் என் கையினால் என் வாயை, இதோ நான் நேசன், நான் ஒன்றுமில்லை, என்னுடைய பேசுறதுக்கு ஒன்றுமில்லை நான் சொல்லி அவர் சொல்றாரு யோபு. இதை நம்மளும் கூட தினம் இந்த வார்த்தையை வந்து அறிக்கை செய்யலாம். ஆமா, நான் நேசன் சொல்லி நான் ஒன்றுமில்லை ஏசப்பா, என்னிடம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, உங்க சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனம் சொன்னாரோ அப்படியா அது சித்தம் செய்வதுதான் என்னுடைய சாப்பாடு, உணவு எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரோ அப்படியா நம்மளும் இயேசு கிறிஸ்து சித்தத்துக்கு உங்க சித்தத்தின்படி என் வாழ்க்கையில எல்லாமே நடக்கட்டும் ஏசப்பா, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லும் போது நம்மளை தேவன் நேர்த்தியா நடத்துவாரு. அவர் நடத்துகிற பாதை எதுவுமே தீமைக்கு அல்ல. அவர் தீமையை பார்க்க மாட்டாரு, சுத்த கண்ணாரு. என் கையினால் வாயை பொத்தி கொள்கிறேன்னு சொல்லி யோபு வந்து தேவன் பேசிய பிறகு யோபு மனம் மாறி, நான் நீதிமான் இல்ல, என்னிடத்துல சொல்லுகிறதுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை ஏசப்பா, இந்த புண்ணு உடம்பின் வேதனைகள் எல்லாம் என் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக மட்டும்தாங்கிறத நான் புரிஞ்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இழந்த இழப்புகளுக்கு மத்தியிலையும் இது வந்து இப்ப நான் அந்த இந்த பாத்திரம் எனக்கு அனுமதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படித்தான் அவரு சொல்லியிருப்பாரு. வாயினால 2 கையையும் எடுத்து வாயை பொத்தி அவர் அமர்ந்திருப்பாரு. தேவன் பேசியது அவரோட மகத்துவத்தை ஏசப்பா பேசின பிறகு அவர் வந்து அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் பெரிதா கண்டுவிட்டாரு. தன் உடம்புல உள்ள அந்த புண்ணு, அந்த இழப்புகள் எல்லாம், அந்த பிள்ளைகள் இறந்தது, சொத்து சுகம், ஆடு மாடுகள், மிருக ஜீவங்கள் எல்லாம் இழந்து போனது அவருக்கு பெரிதா தெரியாம இந்த இடத்துல நான் என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன்னு சொல்லி அவர் அப்படியா நம்மளும் நம்ம பாவத்தையும் குறைகளையும் காணும் போது நான் ஒன்றுமே இல்லை ஏசப்பா, நான் நேசன்னு சொல்லி நம்மளை தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய நீதியை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா தான் செய்யறாருன்னு சொல்லி நம்ம உணர்ந்தோம்னா நம்ம மற்றவர்களே குற்றம் சாட்ட மாட்டோம். தேவன் நடத்துகிறார் என்ற உணர்வு வந்துட்டாலே போதும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளே சொல்லிடுவோம், என் நீதி எல்லாம் அழுக்கான கந்த ஏசப்பா, நான் ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். என் கையை வாயின் மேல் வைக்கிறேன் என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு. நண்பர்களிடம் எதிர்வாக்குவாதம் செய்த யோபு தான் தேவன் பேசிய பிறகு கையை வாயின் மேல் வைத்து விடுகிறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். நமக்கும் ஒரு சோதனை வந்தா நம்ம வாயை பொத்தி கொள்ளணும். என் வாயை புழுதியில வைக்கிறேன்னு சொன்ன மாதிரி அப்படியாவே நம்ம வந்து சங்கீதம் 39:9 நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். அப்படியா தாவீது வந்து சொல்வாரு, நீரே இதை செய்தீர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 39:9 சொல்றாரு. ஏசாயா 30:18 கூட உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர், நீர் செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம மேல் மனதுருகும்படி தேவன் எழுந்திருப்பாரு. பரலோகத்துல ஜெபத்துல கூட சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கிறோம். நம்ம பரலோக ஜெபம் சொல்லல அப்படியா ஒவ்வொரு நாள் நம்மளை தீமையிலிருந்து ரட்சிக்கிறதுக்கு தேவன் மாத்திரம்தான் வல்லமை உள்ளவர். அப்படியே ஒவ்வொரு நாள் நம்ம அதை ஒப்பு கொடுப்போம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபதி, என் வாயின் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல இருக்கும். தேவனை குறிச்சு நம்ம வந்து பேசும்போது நம்ம ரொம்ப கவனமா, நம்ம எந்த இடத்துலயும் நாணமா நம்ம ஏசப்பாட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நம்ம பேசும்போது நம்மளை வந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. என் வாயை பொத்தி கொண்டு அமைதியா இருக்கணும்னு சொல்லி மனம் மாதிரி
பதறி நம்ம எந்த இடத்துலயும் பேசாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாள் இருப்போம். நம்ம உத்தமன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஒவ்வொருவரும் நீசர்கள் தான். நாணம் இல்லாம அறிவில்லாம பேசிய யோபு வந்து மனம் திரும்பி தேவனிடத்துல அவர் சொல்றாரு, இந்த உண்மையை உணராம நம்ம தேவனை விட்டு வெகு தூரம் போய் விடாதபடிக்கு தேவன் நம்மளை உணர்த்துவாரு. அவர் ஒவ்வொரு வசனத்தினாலும் நம்மளோடு கூட இடைப்படுவாரு. நம்ம தூரம் போனாலும் அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். நம்ம அருகில தான் இருப்பாரு. ஆனாலும் கர்த்தரோ உண்மை உள்ளவர். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்குது. அவர்களில் பிரதான பாவி நான் சொல்லி பவுல் சொல்றாரு. அதுக்கு முன்னால அவர் 12வது வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படினா நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு, முன்னே நான் தூசிக்கிறவனாயும் துன்பப்படுத்துகிறவனாயும் கொடுமை செய்கிறவனா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்மளை தேவன் நம்ம அறியாம செய்யற பாவத்தை அவர் மன்னிக்க கூடியவரா இருக்கிறாரு. அவிசுவாசத்தினால நான் அப்படி செய்தபடினால் நான் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. அவர் கிருபையை பரிபூர்ணமா நம்ம மத்தியில ஊற்ற வல்லவர். அப்படி இந்த 13 நிருபங்களை எழுதின பவுலே நான் அவர்களில் பிரதான பாவினா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. அப்படியே நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்ம தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன், பாவியிலும் பிரதான பாவி நான் ஏசப்பான்னு சொல்லி அந்த உணர்வு நம்ம இருதயத்துல இருந்துட்டாலே எதை குறிச்சு மேன்மை பாராட்ட நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை. எல்லாமே தேவன் தந்தது. தேவன் நம்மளை நடத்துகிறார். அந்த உணர்வோடு நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் அண்டையில நம்ம கிட்டி சேருவோம். யோபு சொன்னது போல நான் இதோ நான் நேசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? நான் தேவனுக்கு எந்த மறு உத்தரவுமே நம்மளால சொல்லவே முடியாது. என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன்னு சொல்லி அவர் அப்படியே அமர்ந்திருந்தது போல நம்மளும் தேவன் பாதத்துல அமர்ந்திருந்து அவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். நல்ல பிதா, அவர் நல்ல பிதா, நல்ல பிதா, அவர் நல்ல பிதா. வாயில் வார்த்தை பிறக்கும் என்ன, உன் தேவை இன்னதென்று அறிவாரே. அவர் ராஜ்யம் நீதியை தேடுவோர்க்கு, ராஜ்யம் நீதியை தேடுவோர்க்கு எல்லாம் கூட கொடுப்பேன் என்றாரே. நல்ல பிதா, அவர் நல்ல பிதா, நல்ல பிதா, அவர் நல்ல பிதா. தகப்பனே உண்மை துதிக்கிறோமையா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல யோபு வச்சு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க எந்த இடத்துலயும் மனம் பதறி பேசாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே இதோ நான் நேசன் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே ஆம் தகப்பனே, நேச பாவியாய எங்கள் மேல் ஐயா நீர் கிருபையா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்க விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டேரே தகப்பனே, எங்களை அழைத்தேரே தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்டேரே, எங்களை நடத்துகிறேரே தகப்பனே. எங்களை அப்படியா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவரே இந்த வசனத்தினால் எங்களை போதிக்கிறீங்களே இசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான என்ற வார்த்தையின்படி உடைய வார்த்தையினால் பிழைக்கும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பம் விட்டு எங்க கண்களை திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளினாயா யோபு சொன்னது போல நான் நேசன் சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா. நான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஆண்டவரே எங்க வாய் ஆண்டவரே நாங்க என் கைகளினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன்னு சொல்லி யோபு சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் எந்த இடத்துல ஆண்டவரே வாயை பொத்திக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீர் மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், நீ பெரியவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவரே தேவனிடத்துல அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே சகலத்தையும் ஐயா நீர் எங்களுக்கு நன்மைக்காகவே அனுமதிக்கிறீர் ஆண்டவரே. யோபு ஆண்டவரே தகப்பனே இதற்கப்புறம் அமைதியா இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரே. யோபின் முன்னிலுமே காட்டிலும் பின்னிலுமே ஆசீர்வைத்தேரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே எங்களுக்கு முந்தின சீரை பார்க்கணும் பின்ன
சரி. நற்செய்தியாகும்படிக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தந்துருங்க ஆண்டவரே. இந்த நாளில ஆண்டவரே ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்கும் என் தேவனே நீர் ஆண்டவரே போதுமானவரா இருந்து பிள்ளைகளை நடத்துங்கப்பா. புது இடங்களுக்கு ஆண்டவரே படிக்க சென்றிருக்க பிள்ளைகளுக்கு ஐயா நீங்க பாதுகாப்பா இருங்க, அரணா இருங்க, கோட்டையா இருங்க, தஞ்சமா இருந்துருங்க, புகலிடமா இருந்துருங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நாணம் இல்லங்க நடத்துங்க ஏசப்பா. எந்த இடத்துலயும் ஆண்டவரே சாத்தான் பிள்ளைகளை வஞ்சித்து விடாதபடிக்கு ஐயா எந்த நோக்கத்தோடு அந்த கல்லூரிக்குள் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள நீங்க நிறைவேற்றுங்க ஏசப்பா. உம்மை விட்டு ஆண்டவரே தகப்பனே அப்படியாய் அசையாமல் உம்மோடு உறுதியா இருக்கும்படிக்கு உதவி செய்ய கர்த்தர் என் வலதுபாச இருக்கப்படினா நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஐயா நம்பிக்கை இருக்கின்ற உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியாய் நாணம் நிறைந்தவரையா எங்க பிள்ளைகளுக்கு நாணத்தை தந்து நீங்க வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரோடு கூட இருங்க வாலிபத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே எல்லா இடத்துலயும் நச்சாட்சி பெற்று ஆண்டவரே பிள்ளைகள் விளங்க நீங்க உதவி செஞ்சிருங்க ஏசப்பா. தகப்பனே அப்படியாய் ஆண்டவரே நற்கீர்த்தி உள்ள பிள்ளைகளா எங்க பிள்ளைகள் வளரும்படிக்கு நீங்க உதவி செஞ்சிருங்க ஆண்டவரே. பாதுகாத்தருளும் ஐயா. திரும்ப தந்துருங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்தின் மன வேண்டுதல்களை நீங்க நிறைவேற்றி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி. தாவீதோடு இருந்தவரையா, யோசேப்போடு இருந்தவர், தானியேலோடு இருந்தவர், தீமோத்தேயோடு இருந்தவரையா அப்படியா ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே அவங்க இயேசு கிறிஸ்து கண்டு ஆண்டவரே ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவர்களை காணப்பட நீங்க உதவி செஞ்சிருங்க ஆண்டவரே. தகப்பனே நல்ல நடக்கைகளை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க தந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். கிருபை ஆண்டவரே உங்க கிருபை எங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Thank you. ஆமென்.